ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு PHP, Laravel ஃப்ரேம்வொர்க், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி லாங்குவேஜஸ்லாம் தமிழில் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இதுதான் உங்களுக்கு சரியான சாய்ஸ். உங்களுக்கு நாங்கள் எப்படி யூடியூப்பில் ஃப்ரீயாக எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லிக் கொடுத்தோமோ அதே மாதிரி பர்சனல் ட்ரைனராக இருந்து பெய்ட் மூடில் ஆன்லைனில் சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம். ஸோ பேச்சஸ்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. அந்த வீடியோஸை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்ட்ரெஸ்டடாக இருக்க மக்கள் மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எப்பயுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே கைஸ், டாடா, பை பை. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம மெட்டா டேக்ஸ் பற்றி படிக்க போகிறோம். ஓகேங்களா? ஒரு HTML பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மெட்டா டேக்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும். என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு வெப்பேஜ் நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ இந்த பேஜை பற்றின டிஸ்கிரிப்ஷன் இதை எதை குறிக்குது, இந்த பேஜில் நீங்கள் எந்த மாதிரி கண்டென்ட் கொடுத்துருக்கீங்க, இந்த பேஜை நான் அக்சஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன கீவேர்ட்ஸ் நான் யூஸ் பண்ணணும், இதோட பிஹேவியர் எப்படி இருக்கணும், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா சேஞ்சஸும் பார்த்தீங்கன்னா எங்கே கொடுப்போம் அப்படின்னா மெட்டா டேக்ஸ் கொடுப்போம். இதை மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம SEO பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் கூகுளில் நீங்கள் உங்களுடைய வெப்சைட் நீங்கள் வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி மெட்டா டேக்ல இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் கிளியராக கொடுக்கும்போது கூகுளோட கிரால் இன்ஜின் சர்ச் இன்ஜின் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஓகே, இவர் இந்த வெப்சைட் இதுக்காக தான் பண்ணியிருக்காரு, இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸு அப்படின்னு சொல்லி தெரியும் போது பார்த்தீங்கன்னா உங்கள் கூகுளில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெப்சைட் மேலே வரத்துக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணக்கூடிய டேக்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த மெட்டா டேக்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது எப்படி நம்ம டாக்குமெண்ட் ஆட் பண்ணுறது, கீவேர்ட்ஸில் எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுறது, அந்த பேஜுக்கு டிஸ்கிரிப்ஷன் எப்படி ஆட் பண்ணுறது, அதோட ரிவைஸ் ஸ்டேட் எப்படி ஆட் பண்ணுறது, அந்த டாக்குமெண்ட் எப்படி நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணுறது, அண்டு மெட்டா யூஸ் பண்ணி எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம பேஜ் ரீடைரக்ட் பண்ணலாம், அண்ட் இதுலேயே எப்படி நம்ம குக்கீஸ் செட் பண்ணலாம், ஆத்தர் நம்ம எப்படி நம்ம செட் பண்ணுறது, கேரக்டர்ஸ் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக இந்த வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அந்த எல்லா வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ரொம்ப பேசிக்காக சொல்கிற மாதிரி தான் இருக்கும். என்னடா ஒரு இதுதான் சொல்லி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டுன்னு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட்னு போகும்போது அந்த இடத்துல இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதனால் வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் எல்லாத்த பற்றியும் நீங்கள் இந்த நோட் நீங்கள் பேசிக்லேருந்து எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் வெப் டெவலப்பராக ஆக முடியும். ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா ஏதோ தானே நானும் கோடு பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் பக்காவாக ஒரு ப்ரொஃபஷனலிஸ்ட் ஆகணும் அப்படின்னா எல்லா பாயிண்ட்டும் இந்த நோட்டை வாட்ச் பண்ணுங்கள். ஓகே கேஸ், கதை பேசுனது போதும். நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக கோடிங்குள்ளே போயிடலாம். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்க, இப்போ இந்த மெட்டா டேக்னு சொல்லி நம்ம பேசணும் இல்லைங்களா? ஸோ இதுக்கு பிஹேவியரை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு நேம்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கும். அதே மாதிரி என்னென்ன ஆட்ரிபியூட் இருக்கும் நான் உங்களுக்கு டிஃபைன் பண்ணிடுறேன். என்னென்ன இருக்கும், நேம்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கும். அதே மாதிரி கண்டென்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கீமான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா HTTP- எக்யூப்னு சொல்லிட்டு இருக்கும், EQUIV. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டுக்கு கீவேர்ட்ஸை நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும். அதாவது இந்த பேஜ் இதை பற்றி தான் இது குறிக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கீவேர்டை பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் மெட்டான்னு சொல்லி இந்த டேக் கிரியேட் பண்ணிவிட்டு கண்டென்ட்னு போட்டாலே வந்திருக்கணும். பட் கிரியேட் ஆகலை. ஓகே ஃபைன், நாமளே கிரியேட் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ஸோ மெட்டான்னு சொல்லிட்டு நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். சாரி, இது பார்த்தீங்கன்னா இதுக்கு எண்டிங் டேக்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ மெட்டான்னு சொல்லி நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணி அதே பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைனில் க்ளோஸும் பண்ணிக்கணும். சரிங்களா? இதில் ஒரு ஃபஸ்ட் நம்ம அட்ரிபியூட் பார்த்தோட நேம்னு சொல்லிட்டுன்னு. ஸோ நேமுங்கிற ஒரு அட்ரிபியூட் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி கண்டென்ட்டுங்கிற அட்ரிபியூட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டு என்ன மீனிங் அப்படின்னா இந்த நேமில் பார்த்தீங்கன்னா இதோடைய நம்ம எதை பற்றி சொல்கிறோம் அப்படிங்கிற டெஃபினேஷன்ஸ், ஒரு சின்ன ஒரு கீயை பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம். அதுக்கான வேல்யூவை பார்த்தீங்கன்னா நம்ம கண்டென்ட்டில் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கீவேர்ட்ஸ்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி கீவேர்ட்ஸ்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த பேஜை பார்த்தீங்கன்னா கண்டென்ட் நான் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது HTML பேசிக் டுட்டோரியல். ஓகேங்களா? அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அதே மாதிரி கீவேர்டு பார்த்தீங்கன்னா HTML பேசிக்ஸ் இன் தமிழ். ஸோ அந்த மாதிரி ஒரு கீவேர்டு ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ் வெப் டிசைன் டுட்டோரியல். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் இந்த பேஜ் இன்ஃபர்மேஷன் இது கூகுள் ஸ்க்ரால் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம மெட்டா டேக் யூஸ் பண்ணி கொடுக்குறோம். அதில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கீவேர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு அட்ரிபியூட்டோட வேல்யூ பற்றி தான். அதாவது நேமுங்கிற அட்ரிபியூட்டில் கீவேர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு வேல்யூவை பேஸ் பண்ணி ரன் ஆகக்கூடிய ஒரு கண்டென்ட் அட்ரிபியூட்டை பற்றி தான் இப்போ நம்ம பார்த்தோம். சரிங்களா? இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது என்ன அப்படின்னா நான் கிரியேட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஒரு மெட்டா டேக் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா
நேம்னு சொல்லி ஒன்று கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து என்னது கண்டென்ட், அஃப்கோர்ஸ் கண்டென்ட் வந்து கொடுப்போம். ஸோ நேமில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அதே மாதிரி கண்டென்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கிரிப்ஷன், ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திஸ் வெப்சைட் இஸ் ஹெல்ப் யூ டு லேர்ன் பேசிக்ஸ் இன் HTML இன் தமிழ் லாங்குவேஜ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் வந்து நமக்கு வந்து எங்கே ஹெல்ப் பண்ணணும், எப்படி வந்து எனக்கு அவுட்புட் வரும் அப்படின்னாக்க, நீங்கள் வந்து இப்போ இந்த ப்ரௌசரை போய் பாருங்கள். இந்த ப்ரௌசர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிம்பிளாக வந்து HTML சொல்லி நான் சர்ச் பண்ணுறேன். ஓகேங்களா? சர்ச் பண்ணும்போது எனக்கு வந்து இப்போ ஒரு வெப்சைட் லிங்க் வரது இல்லாமல் சில இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு இங்கே பாப்பப் ஆகுது இல்லைங்களா? ஸோ இது எல்லாமே வந்து எனக்கு இந்த மெட்டா டேக்கை பேஸ் பண்ணி தான் எனக்கு வரும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த HTML டூல் இருக்கு இல்லைங்களா? ஸோ இது வந்து நமக்கு இந்த டைட்டிலை பேஸ் பண்ணி நமக்கு அங்கே வரும். ஓகேங்களா? அண்ட் வந்து இந்த கீவேர்டை பேஸ் பண்ணி தான் கூகுள் வந்து இதை சர்ச் பண்ணி இங்கே கொண்டாந்து காமிக்கும். அது இந்த டிஸ்கிரிப்ஷன் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க இல்லை? ஸோ இதைத்தான் வந்து இந்த மெட்டா டிஸ்கிரிப்ஷனில் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து நமக்கு இங்கே வந்திருக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேஜை நான் ஓப்பன் பண்ணி இதை நம்ம வந்து வேர் பேஜஸ் போய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்ப்போம். பார்த்தா நமக்கு தெரியும். பாருங்கள், இங்கே வந்து மெட்டா டேக்ல எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்கனால தான் வந்து நமக்கு வந்து கூகுள் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஸ்கால் பண்ணி காமிக்குது. ஓகேங்களா? அதாவது இந்த பேஜை பற்றி ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன்ஸு, இது வந்து எதை கொடுக்குது, HTML CSS இந்த மாதிரி இந்த வெப்சைட் வந்து எதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் இங்கே இந்த மாதிரி கொடுத்துருக்கனால தான் இதை வந்து பார்த்திங்கன்னா கூகுள் வந்து ஸ்கால் பண்ணி நமக்கு அவுட்புட்டாக கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த கூகுள் வந்து ரெகனைஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, சில நிறைய விஷயங்கள் வந்து மெட்டா டேக் யூஸ் பண்ணி பண்ண முடியும். பட் பேசிக்காக உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக வந்து இந்த எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டா டேக் யூஸ் பண்ணி உங்கள் டாக்குமெண்ட் வந்து நீங்கள் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். அதாவது நான் என்னோடய வெப்சைட் வந்து அப்படியே இருக்கிறது கிடையாது, நான் இந்த வெப்சைட்டில் ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்கேன், கண்டென்ட் வந்து நான் புதுசாக ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி நீங்கள் வந்து ப்ரௌசருக்கு நீங்கள் தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா அதுவும் பண்ண முடியும். எப்படின்னா வந்து ரிவைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் ஒரு ஆட்ரிபியூட்டோட வேல்யூ வந்து இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்னு சொல்லி கொடுத்துட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வெப்சைட் வந்து nanumcoder பண்ணுறோம் அப்படின்னாக்க இந்த மாதிரி வந்து nanumcoder அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைட்டில் வந்து கொடுத்துட்டு என்னைக்கு ரிவைஸ் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி டேட் என்ன, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா December 5, 2021. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 21st December 21st/December அப்படின்னா 12 இல்லையா? ஸோ 12 போட்டுட்டு இயர் வந்து 2021. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த டாக்குமெண்ட் வந்து நான் எப்போ ரிவைஸ் பண்ணேன் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அண்ட் இதையும் தாண்டி டாக்குமெண்ட் ரிஃப்ரெஷிங் இதை நம்ம பண்ணலாம். அது எப்படி அப்படின்னா ஜஸ்ட் மெட்டான்னு சொல்லி கொடுத்துட்டு இதே அந்த HTTP எக்யூப்மெண்ட் சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அதை கொடுத்துட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிஃப்ரெஷ்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆட் பண்ணோம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு கண்டென்ட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5 seconds அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இதோடைய அவுட்புட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். எஸ் கொடுத்துருக்கேன். இன்னும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நம்ம வந்து ஒரு 5 seconds வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா ஒரு 5 secondsக்கு வந்து எனக்கு இந்த பேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிஃப்ரெஷ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சப்போஸ் பார்த்தீங்களா இது வந்து ரிஃப்ரெஷ் ஆகுது. உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா வந்து இன்னும் கொஞ்சம் நான் 1 செகண்டாக மாற்றிடுறேன். ஸோ எஸ் இப்போ பாருங்கள், பார்த்தீங்களா? ஸோ வந்து டக்குன்னு அது பார்த்துக்கு ரிஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்குது. அதனால தான் நமக்கு எந்த கண்டென்ட்டும் வரல ஒரு செகண்டுக்கு. அதாவது பேஜ் வந்து இப்போ ரிஃப்ரெஷ் ஆகி சுற்றிட்டே இருக்கிறனால தான் நமக்கு கண்டென்ட் வந்து டிஸ்பிளே ஆகலை. ஸோ தெரியணும் அப்படின்றதுக்காக நான் வந்து 5ன்னு சொல்லி கொடுத்தேன். ஓகேங்களா? ஸோ 5ன்னு சொல்லி கொடுத்த அப்படின்னா ஸோ ஒரு அந்த 5 டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து அது வந்து ரிஃப்ரெஷ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ரிஃப்ரெஷ் அப்படிங்கிற இந்த மெட்டா டேக்கோட ஹெல்ப்ஃபுல். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கண்டென்ட் வரும்போது இதை வந்து நம்ம ரீடைரக்ட் பண்ணாலும் நம்ம பண்ணிக்கலாம். அதாவது இப்போ இந்த பேஜ் வருது, இந்த பேஜ் எனக்கு லோட் ஆகிட்டு எனக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 5 milliseconds கழிச்சு எனக்கு வந்து இப்போ இது வேற ஒரு வெப்சைட்டுக்கு போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து google.comக்கு போகணும் அப்படின்னாக்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும் இந்த மெத்தட் டேக் யூஸ் பண்ணி. எப்படின்னா இந்த மாதிரி URLனு சொல்லி கொடுத்துட்டு https-ன்னு போட்டுட்டு www.google.com அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி பாருங்கள். எனக்கு வந்து இந்த பேஜ் லோட் ஆகிடுச்சு. நான் வெயிட் பண்ணுறேன். எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பார்த்தீங்களா? ஸோ வந்து ஆக்சுவலி என்னென்னா அது வந்து அட்டம் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. அந்த google.comக்கு போக ட்ரை பண்ணியிருக்கு. பட் வந்து URL பிரச்சனால வந்து பார்த்தீங்கன்னா போகலை. ஓகேங்களா? பட் ஆனால் வந்து இதை பாருங்கள், இங்கே ரீடைரக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம சர்வரில் லோட் பண்ணியிருக்கனால நமக்கு வந்து போகலை. எங்கே நம்ம இந்த ஃபைல் வந்து எங்கே க்ரியேட் பண்ணோம், இந்த பப்ளிக் உள்ள எஸ்
இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் இந்த ஃபைல் வச்சிருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து மூவ் ஆகலை. பட் ஜென்ரலாக வந்து நீங்கள் வெளியே வச்சு பண்ணியிருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த யூஆரில் வந்து அது ஹிட் பண்ணி போயிருக்கும். ஓகேங்களா? அப்படின்னா வந்து நம்ம அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இந்த ஃபோல்டரில் க்ரியேட் பண்ணாமல் தனியாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி தான் நம்ம வந்து பண்ண முடியும். சரி, ஓகே. நான் பண்ணி காமிக்கிறதுக்காகவே நான் புதுசாகவே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி பண்ணுறேனே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து நியூ விண்டோன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். சரிங்களா? இந்த நியூ விண்டோவில் ஓப்பன் ஃபோல்டர்னு கொடுத்துட்டு டாக்குமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்னு சொல்லி கொடுத்து இல்லை HTML ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோடிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்களுக்காக ஒரு ஃபைல் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் ஒரு index.html நான் கொடுத்துக்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ கொடுத்துட்டு இங்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோடை பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய சர்வர் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எஸ் ஓப்பன் ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்கிறத நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ ஸ்டாப் சர்வர் இஸ் ஆல்ரெடி ரன்னிங் சொல்லிட்டு வருது. எஸ் இங்கே ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ இதை நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸ்டாப் பண்ணிட்டு இதை நான் க்ளோஸும் பண்ணிடுறேன். ஏன்னா இனிமேல் நமக்கு அது தேவையில்லை. சரிங்களா? ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் லைவ் சர்வர் நான் கொடுக்குறேன். ஓகே, எனக்கு ரன் ஆயிடுச்சுங்களா? இப்போ நான் வெயிட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நமக்கு 5 செகண்ட்ஸ் கழிச்சு ஓப்பன் ஆகுது. ஓகே, ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா வந்து HTTP கோலன்னு சொல்லி கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் நான் பண்ண மிஸ்டேக்கு. ஓகே, ஸோ வந்து இதை நான் வந்து ரீடாக்ட் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு பழைய மாதிரி. கமான். எஸ், பார்த்தீங்களா? நமக்கு தேவையான ரீடாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம். இந்த ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி தான் நீங்கள் நிறைய வெப்சைட்லாம் போய் பார்த்துருப்பீங்க. உங்கள் வெப்சைட் போனோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ஆட் பேஜெல்லாம் லோட் ஆகிட்டு இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த இதை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் உங்கள் பேஜில் வந்து ஏதாவது குக்கீ செட் பண்ணாலும் நீங்கள் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரீஃப்ரெஷ் பண்ணாமல் இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு கீ, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏதாச்சும் ஒரு கீ வேல்யூ கொடுக்கலாமே. இப்போ யூசர்னு சொல்லிட்டு ஒரு கீ வந்து கொடுத்துட்டு அதோடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து nanumcoder இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் செட் பண்ணலாம். பட் அதுக்கு வந்து இதோடைய எக்யூப்போட நேம் வந்து மாற்றணும். குக்கினா குக்கின்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் குக்கி செட் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வெப்சைட் வந்து யாரோடது அப்படிங்கிற ஆத்தர் செட் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படின்னா மெட்டான்னு சொல்லிட்டு நம்ம டேக் வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நேம் இருக்குல்ல, ஸோ நேம் யூஸ் பண்ணி ஆத்தர்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த ஆத்தரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டென்ட் ஓகேங்களா கொடுத்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு நேம், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம nanumcoder பண்ணுறோம் அப்படின்னா nanumcoder அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஜோட ஆத்தர் யார் அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இது ஸ்பெசிஃபைடு கேரக்டரை வந்து நம்ம செட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேசிக்காக இந்த வெப்பேஜை பற்றின இந்த டாக்குமெண்ட் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸு ப்ளஸ் இல்லை சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது இந்த மெட்டா டேக். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் புரியாதவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னும் கூட டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ எல்லாமே உங்களோட பேஸ்ட் ஒரு சப்போர்ட் தான் கைஸ். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அது வெப் டெவலப்பர் யாரும் உங்கள் ஃப்ரெண்ட் நினச்சாங்க அப்படின்னா நம்மளோட வீடியோஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நான் வீடியோவில் பண்ணுற கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் என்னோட GitHub லிங்கை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெபாசிட்டரி போட்டு வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த இதில் டவுட்டாக இருக்கோ ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோர்ஸ் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ வெப்சைட்லாம் நான் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு இது ஒரு டெம்ப்ளேட் வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ள போய் நீங்கள் ஃப்ரீயாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம nanumcoder கம்யூனிட்டியோட நீங்கள் இணைஞ்சிருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அண்ட் FBலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அண்ட் ட்விட்டர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னோட பர்சனலாக இணைஞ்சிருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்னுடைய பர்சனல் ட்விட்டர் அக்கௌண்ட் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாலோ கொடுத்து என்னோட ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, இல்லை ஜாப் ரிலேட்டடாக ஏதாச்சும் போஸ்ட் வந்து வேணும், நீங்கள் ஏதாச்சும் பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டெலிகிராம் சேனல் லிங்க்கும் குரூப் லிங்க்கும் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்துருக்கேன். அண்ட் அப்கோர்ஸ் எல்லா லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காம கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட எப்பவுமே பார்த்தீங்கன்னா இணைஞ்சிருங்க. தேங்க்யூ.